டாக்டர் நான் வந்து டெய்லி வாக்கிங் 6 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறேன், எனக்கு போய் முட்டி தேஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, நான் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நடக்கலாங்க, ஆனால் அந்த பேசிக் ஸ்ட்ரென்தனிங் கண்டிஷனிங் பண்ணலைன்னா யூ ஆர் நாட் ஆன் த ரைட் ஃபேஸ். அதே மாதிரி எனி எக்ஸசைஸ் பி இட் வாக்கிங் ஆர் ரன்னிங் ஆர் எனிதிங், அந்த வார்மிங் பீரியட், எக்ஸசைஸ் பீரியட், கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணால் தான் அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி அதோட பழைய நிலைக்கு வரும். அதை விட முக்கியம் கடைசியில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுங்க, நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வாக்கிங் ரன்னிங் பண்ணுறீங்கன்னு. இந்த ஆஸ்ஃபால்ட்டு, காங்க்ரீட்டு, தார் ரோட்லலாம் பண்ணி அந்த டொம்முன்னு ஓடும் பொழுது அந்த ஜாயிண்ட் இடிச்சு பயங்கர தேய்மானம் ஆகுங்க. தட் இஸ் வெரி பேட் ஃபார் யுவர் நீஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட்ஸு, மிச்ச கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சாயிலோட. அந்த மாதிரி இதில் சர்ஃபேஸில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வாக்கிங் போகும்போது, ரன்னிங் போகும்போது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ரிமெம்பர், ஹவ் யூ ரன், ஹவ் யூ வாக், என்ன மாதிரி சர்ஃபேஸில் பண்ணுறீங்க, கூட அந்த கண்டிஷனிங் எக்ஸசைசஸ் முட்டிக்கு பண்ணுறீங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா யூ கேன் என்ஜாய் யோர் வாக் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி ஆல்சோ. டேக் கேர்.